ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். எந்த விதமான பேக்கிங் சோடாவும் சேர்த்தாமல் மைதா சேர்த்தாமல் ஹெல்த்தியான குக்கீஸ் வீட்லேயே 15 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இதுக்கு ஓவன் தான் வேணும்ன்ட்டு இல்லை, வீட்டில் இருக்கிற கடாயிலேயே ஈஸியாக செய்யலாம். இது செய்யறதுக்கு இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். ஃபஸ்ட்டு நான் எடுக்கிறது கோதுமை மாவு. கோதுமை மாவில் குக்கீஸ் செஞ்சால் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா ஏகப்பட்ட சோடாஸ் போடுவாங்க. அது நம்ம குடலையெல்லாம் பாதிக்கும். இந்த மாதிரி கோதுமை மாவில் வீட்டில் பார்த்து செய்கிற ரெசிபி ரொம்ப சிம்பிளாக இருந்தால் நமக்கு வேலையும் சுலபமாக முடிஞ்சிடும். நான் ஒரு படி கோதுமை மாவு எடுத்திருக்கேன், அரை படி ஓட்ஸ் எடுத்திருக்கேன். படிக்கணக்கு 150 கிராம். இது ரெண்டையுமே நைஸாக பவுடர் பண்ணிக்கணும். மாவு ஏற்கனவே நைஸாக தாங்க இருக்கும். ஓட்ஸை மிக்சர் ஜாரில் நைஸாக அரைச்சிக்கணும். நாட்டு சர்க்கரை கொஞ்சம் திட்டாக தான் இருக்கும். அதையும் மிக்சர் ஜாரில் பல்ஸ் மோடில் சுற்றி எடுத்துட்டிங்கன்னா நல்ல பவுடர் ஃபார்மில் வந்துடும். நான் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சுகர் அதிகமாக தேவைப்பட்டது அப்படின்னா நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கோங்க. நம்ம இதில் ஜாஸ்தி எந்த பொருளுமே சேர்க்க போகிறதுல வெறும் 3 பொருள் தாங்க. ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஓட்ஸ் பிடிக்காதவங்க அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அரைச்ச நாட்டு சர்க்கரையை இது கூட மிக்ஸ் பண்ணும்போது ஈவனாக எல்லா பக்கமுமே மிக்ஸ் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைனா குக்கீஸில் அங்கங்கே திட்டாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். 50 கிராம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் எடுத்திருக்கேன். இந்த பட்டர் அன்சால்டட் பட்டருங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணும்போது குக்கீஸ் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கீஸ் 100% சக்ஸஸ் தான். நல்லா எல்லா பக்கமுமே படுற மாதிரி நல்லா ஈவனாக பிணைஞ்சு விட்டுக்கணும். தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்தக்கூடாது. நம்ம மெல்ட் பண்ண பட்டரையே சேர்த்திட்டு அப்படியே மைல்டாக ஒரு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுவே இலக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துறேன். ஏலக்காய் தூள் சேர்த்தும் போது கோதுமை மாவு ஸ்மெல் இத்தினூடு கூட வராது. கையில் அழுத்தி பாருங்கள், உருண்டை பிடிக்கிற பதம் வந்துடும். மாவை அப்படியே இலக்கம் கொடுத்துட்டே இருக்கும். ஏன்னா பட்டர் அது கூட நம்ம சேர்த்துறோம் இல்லையா, எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். தேவைப்பட்டால் லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு கீ சேர்த்திக்கோங்க. மேக்ஸிமம் தேவைப்படாது. நான் கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த விதமான எக்ஸ்ட்ரா பொருளும் தேவைப்படாது. நல்லா கெட்டியாக இருக்கணும். பாலோ தண்ணியோ எதுவுமே சேர்த்தக்கூடாது. இந்த பதத்துக்குள்ள வர்ற வரைக்கும் நம்ம லைட்டாக மசாஜ் கொடுத்து பிசைஞ்சிட்டே இருக்கணும். பிசைய அது நல்லாவே செட் ஆகிடும். பிசைஞ்ச உடனே நம்ம தேய்க்கவோ எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படியே கையில் அழுத்தம் கொடுத்து ஒரு 10 மினிட்ஸ் அதை ரெஸ்ட் விட்டுட்டோன்னா நல்லாவே செட் ஆகிடும். குக்கீஸ் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்களேன், கண்டிப்பாக உங்கள் குக்கீஸ் சக்ஸஸ் தான். ஸ்நாக்ஸுக்கெல்லாம் கொடுத்து அனுப்புறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் 2 பார்ட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சு தனித்தனியாக பிணைகிறேன். ஒரு பார்ட்டை நம்ம ஓவனில் பேக் பண்ணுறதுக்கு, இன்னொரு பார்ட் நம்ம கடாயிலே ஈஸியாக பண்ணலாங்க. ஓவனில் தான் பண்ணணுன்ட்டுல, கடாயில் பண்ணாலும் சூப்பராக வரும். நம்ம அப்படியே லைட்டாக தேய்ச்சாலே போதும். இப்போ பாருங்கள், நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. கையில் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக வரும். என்கிட்ட குக்கி கட்டர் இருக்குது, அதில் வச்சு கட் பண்ணிக்கிறேன். இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு மூடி எடுத்து வச்சு அழுத்தம் கொடுத்து ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக கட் ஆகி பிரிஞ்சு வந்துடும். இதை நம்ம 2 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எந்த விதமான சிக்குவாடையும் வராது. எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் ஸ்டார் ஷேப்பில் குழந்தைங்களுக்காக பண்ணியிருக்கேன். இதே ரவுண்ட் ஷேப்பில் கூட ஈஸியாக பண்ணிடலாம். இந்த குக்கீஸ் பண்ண ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். நம்ம அடுத்து மிச்சம் மாவை அதே மாதிரி திரட்டி நம்ம வேணுங்கிற மாதிரி எடுத்து வச்சு, எங்கள் வீட்டில் 2 விதமான ஆட்கள் இருக்காங்க. ஒருத்தருக்கு எள்ளு பிடிக்கும், இன்னொருத்தருக்கு எள்ளு பிடிக்காது. அதனால தான் ஃபஸ்ட்டு பேட்ச் நான் அப்படி பண்ணிவிட்டு செகண்ட் பேட்ச் எள்ளு மேலே தூவிட்டு லைட்டாக சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் வச்சு தேய்ச்சாலே அது அப்படியே செட் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் ஒரு மூடி வச்சு லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணுறேன். அழகாக ரவுண்டாக வந்துடும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் நீங்கள் எப்படி குக்கீஸ் வாங்குறீங்க அதை விட டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம கடாயில் பண்ணும்போது ஒரு ரிங்கு வச்சு அதுக்குள்ளே கொஞ்சோண்டு உப்பு போடணும். உப்பு போடும்போது ஹீட் ஈவனாக எல்லா பக்கமுமே ஸ்ப்ரெட் ஆகுங்க. சீக்கிரமும் வெந்து கிடைக்கும். அதனால தான் நான் குக்கருக்கு அடியில் இந்த ரிங்கு வச்சு உப்பு போடுறேன். இதுக்குள்ளே நம்ம ஒரு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சாலே போதும். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வச்சுருங்க. ப்ரீ ஹீட் 5 நிமிஷம் பண்ணாலே போதும். சூப்பராக குக்கீஸை ஓவன் இல்லாமல் ஓடிஜி இல்லாமல் வீட்டில் கடாயிலே ஈஸியாக பண்ணிடலாம். சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சாலே போதுங்க. இப்போது நான் காவாசி எடுத்து கடாயில் வைக்கிறக்காக ரெடி பண்ணிட்டேன். இதை நல்லா காற்று போகாத மாதிரி பேக்கில் அப்படியே மூடி வச்சிடணும். ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு எடுத்து பார்க்கும்போது வேகாத மாதிரி இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள், டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓடிஜியில் நம்ம ஒரு பார்ச்சமெண்ட் பேப்பர் அப்படி இல்லைனா பட்டர் ஷீட் போட்டு 170 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணாலே போதும். நல்ல மொறு மொறுன்னு குக்கீஸ் தயாராகிடும். இது நம்ம இன்ஸ்டண்ட்டாகவே வீட்டில் பண்ணிடலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிங்களா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் பேக்கிங்கில் சின்ன சின்ன மிஸ்டேக் இல்லாமல் உங்கள் குக்கீஸ் வந்து பர்ஃபெக்டாக வரும். நான் அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே வெந்து வந்துருச்சு. நான் எடுத்து காமிக்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு தான் சொல்லுவேன். இந்த மாதிரி குக்கீஸ் அதுவும் சிம்பிளாக இவ்வளோ ஈஸியாக பண்ண முடிஞ்ச இனிமேல் கடைகளில் வாங்கவே மாட்டீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ ஒன்று உடைச்சு காமிக்கிறேன் பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. அதுவும் அந்த ரவுண்ட் ஷேப், ஸ்டார் ஷேப், எல்லா ஷேப்லேயும் போட்டு எள்ளு மேலே தூவி இருக்கிறதுனால அதோட டெக்ஸ்டரும் டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருந்தது. கிட்ஸுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து அசத்திடுங்க. ஸ்நாக்ஸுக்கு இது ஒரு பெட்டரான ஆப்ஷன் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். கடாயில் வச்சதுக்கும் ஓவனில் வச்சதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். கடாயில் வந்து நல்ல டார்க் ப்ரௌனாக இருக்குது, ஓவனில் வந்து லைட் ப்ரௌனாக இருக்குது. இந்த டெக்ஸ்டர் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.